எதிர்பார்த்தோம் நாங்கள். அவர் வரட்டும், அவர் நல்லது செய்யட்டும், உலக மக்களுக்கு நல்லது செய்யட்டும், முதியோர்களுக்கு நல்லது செய்யட்டும், இல்லாத மக்களுக்கு உதவி செய்யட்டும், அராஜகம் இல்லாத நாடாக இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாத நாடாக இருக்கணும், போலீஸு பாதுகாப்பு நிறைய வேணும், பெண்கள் தனியாக போகணும், பெண்களுக்கு எதுவும் வழிப்பறி கொள்ளையெல்லாம் இருக்கக்கூடாது. விஜய் வந்தால் நல்லா இருக்கும், நாடு நல்ல மாதிரியாக இருக்கும்னு என் மனசில் நினச்சி விஜய்க்கு போட்டேன் ஓட்டு. அதே மாதிரி அவர் நல்லது செய்யணும். எனக்கும் 65 வயசு ஆகிட்டு. எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யணும். விஜய் மாதிரி ஒரு நடிகர் யாரும் கிடையாது, நல்ல குணம் கொண்டவர் யாரும் கிடையாது. விஜய் நல்லவர். அதுக்காச்சும் எத்தனையோ பேர் என்னமோ சொல்கிறாங்க, சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, சொல்கிறவங்க சொல்லுவாங்க. நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். விஜய் சார் ரொம்ப நல்லவர், வல்லவர். சினிமா டைலாக்லாம் பேசலை அவர். சொல்கிறாங்க எல்லாரும், அவர் சினிமா டைலாக் பேசுகிறாங்க, அப்படிலாம் சொல்லலை. அவர் உண்மையை தான் சொல்கிறாரு, நல்லதை சொல்கிறாரு. அதே மாதிரி விஜய் எல்லாத்துக்குமே நல்லது செய்யட்டும், பெரியோர்களுக்கு உதவி செய்யட்டும், இல்லாதவங்களுக்கு உதவி செய்யட்டும், படிப்புக்கு உதவி செய்யட்டும். அவர் சொல்லது புல்லாமே எல்லாமே அவர் சொன்ன இது புல்லா நல்ல கருத்துள்ள இதையே செய்யட்டும். நான் வந்து சிஎம்மாக வந்தேன்னா நான் நடிக்க மாட்டேன், நான் சிஎம்மாக நடிக்க மாட்டேன், நான் சிஎம்மாக இருந்து காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். மேக்ஸிமம் ஓட் பண்ண எல்லாருமே டிஎம்கே ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ரேப் நடக்குது அப்படின்றதான். இப்போ விஜய் ஆட்சியில் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாய்ஸ் அவுட் பண்ணுவீங்களா இல்லை விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுவீங்க? ஒரே நிமிஷம். ஆக்சுவலி இந்த பெண்கள் பாதுகாப்புன்றது நம்ம சைடில் இருந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு திருத்தணும். விஜய் வந்தாலும் சரி, பிரதமர் மோடியே வந்தாலும் சரி, அது ஸ்டாலினை நான் ஸ்டாலின் சாரை நான் சொல்ல மாட்டேன். அவரால் தான் பெண்கள் பாதுகாப்பு ஒழிஞ்சது நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நம்ம ஒரு குடிமகனும் அவங்க தான் ஸ்டாண்ட் பண்ணணும். நான் எந்த ஒரு பொண்ணையும் தப்பாக பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக தளபதியோட ரசிகர்கள் யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் அரசியலுக்கு வந்தாவே நல்லா தான் இருக்கும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவர் வருவாரான்னு நான்லாம் சந்தேகப்பட்டேன். இப்போ ஆட்சிக்கே வந்துட்டாரு, நம்மளுடைய சிஎம்மாவே ஆயிட்டாரு. கண்டிப்பாக மக்களுக்கு இதை விட நல்லாவே செய்யணும். முன்ன எப்படி திமுக அரசியல் பண்ணாங்களோ அதை விட நம்ம தாவேக தலைவர் நல்லா செய்யணும்னு நான் நினைக்கிறேன். பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸே வேற, இவருக்கு தான் வந்திருக்காரு, பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பண்ணுவாருங்க. ஏன்னா இப்போ வந்தாரு தான், இருந்தாலும் அவருக்கு தெரியும்ல, கண்டிப்பாக பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, விஜய் அந்த மாதிரி ரேப் என்ன நடந்துச்சுன்னா நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்களா இல்ல விஜய் எதிர்த்து பேசுவீங்களா? அந்த அளவுக்கு நம்ம தலைவர் விட மாட்டாரு. நடந்துச்சுன்னா அது எப்பவுமே அது நடக்கிறது தான் இருக்கும். இப்போ திமுக ஆட்சியில போதைப் பொருள் அதிகமா இருந்ததுனால இவர் பண்ண முடியல, எதுவுமே அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. இப்போ தாவேகா தலைவர் கண்டிப்பா இதுல வந்தாருன்னா அவரு நடக்காது, மேபி நடக்காது, எனக்கு தெரிஞ்சு நடக்கும்னு ஏன் சொல்றீங்க? நடக்காம இருக்கட்டும். பேர் ஒரு ஓட்டு போட்டாங்க, சொன்னவங்களும் அப்படிதான் சொன்னாங்க, அதான் எதிர்பார்த்தது தான். ஆனால் நாங்கள் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டோம். விஜய் பிடிக்கும் தான், இருந்தாலும் கொளத்தூரில் அவரை தோக்கடிச்சது கொஞ்சம் மனசுக்கு வருத்தம். அவர் சிஎம் அவர் வராதது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி சிஎம் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இப்போ சென்னையிலேயே கொளத்தூர் தனியாக தெரியுற அளவுக்கு ஸ்டாலின் சூப்பராக பண்ணியிருக்காரு. எதனால மக்கள் அந்த இடத்துல அப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்? அதுதான் எனக்கும் தெரியல, ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க. ஒரு வேளை புதுசாக மாற்றம் தேவைப்படும்னு நினச்சாங்களா என்னன்னு. அவர் எதுவும் செய்யாதப்போ போட்டிருந்தா ஓகே தான், ஆனால் இந்த வாட்டி நல்லா பண்ணியிருக்காரு. கொளத்தூரை சூப்பராக மாற்றிருக்காங்க. நாங்கள் கொளத்தூர் இல்லை, நாங்கள் துறைமுகம் தான். இருந்தாலும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நாங்களும் பார்த்துருக்கோம். இவங்கெல்லாம் குளத்தூரில் தான் இருக்காங்க, எங்கள் தம்பி ஒய்ஃப்லாம். நல்லா பண்ணியிருக்காரு. ஏன் அவருக்கு ஓட்டு போடல? மக்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த 2 வருஷத்துல விஜய் சிஎம் ஆயிருக்காருல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? சாத்தியமா இருக்குமா? அவருக்கு நிறைய ரசிகர் அதிகம் இல்லையா, அதை வச்சு அவர் வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு இதுதான். எல்லாம் டீனேஜர்லாம் அவருக்கு ரொம்ப சப்போர்ட். இந்த ஆட்சி அவர் தக்க வச்சுக்க முடியுமா அவரால்? ஏன்னா நிறைய பண்ணலாம், அவர் நல்லா பண்ணார்னா தக்க வச்சுக்கலாம் கண்டிப்பாக. நிறைய சொல்கிறாரு, அதை அவர் பண்ணார்னா கண்டிப்பா அவரு. இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் பண்ணிருக்காரு, அது மட்டும் தான் பண்ணிருக்காரு. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதான் சொன்னாரு, மகளிருக்கு ஃபுல்லா ஃப்ரீ பஸ் ஓடுறோம் அப்படின்னு. அது கொஞ்சம் எதிர்பார்க்கிறோம் நாங்களாம். அது சாத்தியம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சாத்தியமா முடியாதுன்னு சொல்றாங்க, தெரியல அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. பண்ணா சந்தோஷம் தான், பண்ணலாம் என்ன பண்ணுவார் தெரியல அந்த அளவுக்கு.